அதேபோல இரண்டாம் இடத்தை பெற்ற தங்கமணி சென்ட் ஜோசப் அணியினரையும் நாங்கள் இவ்விடத்துக்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம். கோவில் போறது ஒன்றியம் வெற்றி வாகை சூட போகிறார்களா அல்லது தன்னமுனை சென்ட் ஜோசப் அணியினர் வெற்றி வாகை சூட போகிறார்களா சற்று பொறுத்திருந்ததான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. தன்னமுனையா அல்லது கோவில் பொருதுவா அல்லது தன்னமுனையா சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். தீர்க்கமான இறுதி சுற்று போட்டியுடைய இறுதி போட்டி தற்பொழுது இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றது. தன்னமுனை சென்ட் ஜோசப் அணியினருக்கும் அதேபோல கோவில் பொருது தன்னமுனை சென்ட் ஜோசப் அணியினருக்கும் அதேபோல கோவில் பொருது ஒன்றிய அணியினருக்கும் இடையிலான இந்த தீர்க்கமான இறுதிப் போட்டி ஆரம்பிக்கின்றது. பார்ப்போம். இரண்டு அணிகளும் பல சுற்றுகளை கடந்து வெற்றி நடை போட்டு இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கிறார்கள். மின்முறையிலே இடம்பெறுகின்ற இந்த கரப்பந்தாட்ட இறுதிப் போட்டியிலே கோவில் பொருது ஒன்றியம் வெற்றி வாகை சூட போகிறார்களா அல்லது தன்னமுனை சென்ட் ஜோசப் அணியினர் வெற்றி வாகை சூட போகிறார்களா சற்று பொறுத்திருந்ததான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. தன்னமுனையா அல்லது கோவில் பொருதுவா அல்லது தன்னமுனையா சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். போட்டிகள் அடுத்த முறைப்பாக ஆரம்பமாகிறது. முதலாவது போட்டியிலே தன்னமுனை ஜோசப் அணியை பெற்றிருக்கிறார்கள். 1-0 முன்னிலையிலே தற்பொழுது சென்ட் ஜோசப் அணியினர் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 1-1 என்ற விதத்தில் தற்பொழுது 2 அணிகளும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் இரண்டாவது பயிற்சியை பெற்றுக் கொள்கிறார்கள் ஒன்றிய அணியினர். 2-1 என்ற பயிற்சி வித்தியாசத்தில் தற்பொழுது ஒன்றிய அணியினர் முன்னிலையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அங்கே ஒன்றியம் சார்பாக இன்னொரு பாயிண்ட் அதிகரிக்கின்றது. 3-1 என்ற பாயிண்ட்கள் வித்தியாசத்தில் ஒன்றியம் அணியினர் தொடர்ச்சியாக முன்னிலை பெற்று வருகின்றார்கள். மீண்டும் அங்கே இன்னொரு பாயிண்ட் அதிகரிக்கின்றது. 4-1 என்ற பயிற்சி வித்தியாசத்தில் தற்பொழுது ஒன்றிய அணியினர் முன்னிலை வைத்திருக்கிறார்கள். அங்கு தன்னமுனை சென்ட் ஜோசப் அணியினர் தங்களுக்கு ஆதரவாக இன்னும் ஒரு பயிற்சியை பெற்றுக் கொள்கிறார்கள். 2-4 என்ற அடிப்படையில் தொடர்ந்தும் கோவில் பொருது ஒன்றிய அணியினர் தான் முன்னிலை பெற்றுக் கொடுக்கிறார்கள். பார்ப்போம். சற்று பொறுத்திருந்து நீங்க அங்க இங்க வந்துட்டீங்க. ஆம், 5-2 என்ற கணக்கிலே கோவில் பொருது ஒன்றிய அணியினர் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அந்த எல்லைக்கோட்டுக்கு வெளியே அந்த 10 சென்றது. 3 புள்ளிகளை 3 பாயிண்ட்ஸ்களை ஜோசப் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். சென்ட் ஜோசப் அணியினர் 3 பாயிண்ட்ஸ்களையும் அதேபோல ஒன்றியம் அணியினர் 4 பாயிண்ட்ஸ்களையும் பெற்று 5 பாயிண்ட்ஸ்களையும் பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றியம் அணிக்கு இன்னும் ஒரு புள்ளி அதிகரிக்கின்றது. 6-3 என்ற ஒன்றிய அணியினர் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கதையும் இல்லை. இதில் கொஞ்சம் துதினு கொஞ்சம் வச்சுட்டாங்களா?
7-3 என்ற கணக்கிலே ஒன்றியம் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தீர்க்கமான இறுதி போட்டி அங்கு மீண்டும் ஒன்றியம் அணிகளுடைய புள்ளிகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. 8 புள்ளிகளை ஒன்றியம் பெற்றிருக்கிறார்கள். 8-3 என்ற கணக்கிலே தற்பொழுது ஒன்றியம் அணியினர் முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றிவாகை சூடுகின்றவர்கள் யார்? தட்டாமுனை சென்ட் ஜோசப் அணியினரா அல்லது கோவில் பொருந்திவு ஒன்றியமா? சற்று பொறுத்து பார்ப்போம். அங்கே பந்துகள் இடைவெளி இல்லாமல் பறந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அங்கே இன்னும் ஒரு புள்ளிகள் அங்கே மறுமுனையிலே தன்னாமுனை சென்ட் ஜோசப் அணியினருக்கு இன்னும் ஒரு புள்ளிகள் கிடைத்திருக்கின்றது. 4 புள்ளிகள் 4-8 என்ற கணக்கிலே ஒன்றியம் அணியினர் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அந்த பாயிண்ட்ஸ்கள் 9 பாயிண்ட்ஸாக இருக்கின்றது. 9 பாயிண்ட்ஸ்களை ஒன்றியம் அணியினர் பெற்றுக்கொள்ள 4 புள்ளிகளை பெற்று சென்ட் ஜோசப் அணியினர் தற்பொழுது விளையாடி வருகின்றார்கள். விண்ணூரிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பாய்குட்டியின் 40வது நிகழ்ச்சியினுடைய முதலாவது அங்கமாக இந்த கடம்பந்தாட்டு சுற்றுப் போட்டியாளர்கள் இடம்பெற்று வருகின்றனர். தற்பொழுது 6 புள்ளிகளை தன்னமுனை சென்ட் ஜோசப் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். 6-9 என்ற கணக்கிலே 3 புள்ளிகள் வித்தியாசத்தில் தற்பொழுது கோவில் பொருள் ஒன்றியம் அணியினர் முன்னிலை வாங்கி வருகிறார்கள். நல்லா அடுக்கிடம் சென்றது. தற்பொழுது சென்ட் ஜோசப் அணிக்கு புள்ளி 7 அதிகரித்திருக்கிறது. 7 புள்ளிகள் 8-9 என்ற புள்ளிகள் வித்தியாசத்தில் 2 அணிகளும் ஒன்று எடுத்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பான ஆட்டம் என்று சொல்லுவது கோவில் பொழுது ஒன்றியம் அணியினுடைய வீரர்கள் சிறப்பாக ஆடி தனக்கு இன்னும் ஒரு புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். 10-க்கு தற்போது 11-8 என்ற அடிப்படையிலே தற்பொழுது போட்டி சென்று கொண்டிருக்கிறது. 3 பாயிண்ட்கள் வித்தியாசத்திலே கோவில் பொருள் ஒன்றியம் அணியினர் முன்னணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போட்டிகள் சம்பந்தமான தொடர்ச்சியான வருடங்களை வழங்குவதற்காக நாங்கள் நாங்கள் உள்வாங்கி எடுத்துச் செல்கின்றோம். நன்றி யாதவன். தொடர்ச்சியாக நாங்கள் போட்டியுடைய முடிவுகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது சென்ட் ஜோசப் அணியினருக்கும் கோவில் பொருள் ஒன்றியம் அணியினருக்கும் இடையிலான போட்டியாகும். இந்த போட்டியில் சென்ட் ஜோசப் அணியினர் 8 புள்ளிகளையும் கோவில் பொருள் ஒன்றியம் அணியினர் 17 புள்ளிகளையும் பெற்றிருக்கிறார்கள். தற்போது 13 புள்ளிகளை பெற்று கோவில் பொருள் ஒன்றியம் அணியினர் முன்னணியிலே காணப்படுகின்றார்கள். நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த அணி முதலாம் நிலையிலே வரும் என்பதை நாங்கள் எதிர்ப்பு கூற முடியாது. ஏனெனில் 2 அணிகளும் பலம் வாய்ந்த அணிகள். எனவே எந்த அணி முதல் இடத்தை பெறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 2 அணிகளுடைய போட்டியும் அபாரமான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது சென்ட் ஜோசப் அணியினர் மீண்டும் ஒரு புள்ளியை பெற்றிருக்கிறார். அங்கே சென்ட் ஜோசப் அணியினுடைய மொத்த புள்ளிகளாக 9 புள்ளிகளாகவும் கோடச்சேரியில் 14 புள்ளிகளை பெற்று காணப்படுகிறார்கள். இந்த அணி வெற்றி பெறும் என்பதை நாங்கள் சென்ட் ஜோசப் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் சென்ட் ஜோசப் அணியுடைய மொத்த புள்ளிகளாக 10 புள்ளிகளும் கோவில் பொருள் ஒன்றியத்தினுடைய புள்ளிகளாக 14 புள்ளிகளை பெற்று அந்த வகையில்
5 புள்ளிகள் வித்தியாசத்திலே சென்ட் ஜோசப் அணியினர் முன்னணியிலே காணப்படுகின்றார்கள். கோயில் பெறுவது ஒன்றிய அணியினர். அவங்க மீண்டும் புள்ளி பெறப்படுகின்றது. இந்த புள்ளியானது கோழிப்பேடு ஒன்றிய அணியினர் கூடிய புள்ளியாகும். அந்த வகையிலே கோழிப்பேடு ஒன்றிய அணியினர் 16 புள்ளிகள் வெற்றி முன்னணியிலே காணப்படுகிறார்கள். அங்கு மீண்டும் ஒரு புள்ளி பெறப்படுகின்றது. இந்த புள்ளியானது சென்ட் ஜோசப் அணியினர் கூடிய புள்ளியாகும். அந்த வகையிலே சென்ட் ஜோசப் அணியினர் 11 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். பொறுப்பிருந்து நான் பார்க்க வேண்டும் எந்த அணி வெற்றி பெறும் என்பதை நாங்கள் மீண்டும் கோழிப்பேடு ஒன்றிய அணியினர் இன்னொரு புள்ளிகளை பெற கோழிப்பேடு அணிகள் பெற்ற புள்ளிகள் மொத்த புள்ளிகளாக 17 புள்ளிகள் காணப்படுகின்றது. அந்த வகையில் 6 புள்ளிகள் வித்தியாசத்திலே கோழிப்பேடு ஒன்றிய அணியினர் முன்னணியிலே காணப்படுகிறார்கள். பாகிஸ்தான் போட்டு ஜம்பரை போட்டு தற்பொழுது கோழிப்பேடு ஒன்றிய அணியினர் மீண்டும் ஒரு புள்ளிகளை பெற அவர்களுடைய மொத்த புள்ளியானது 18ஆக உயர்ந்து செல்கின்றது. அந்த வகையில் 7 புள்ளிகள் வித்தியாசத்தில் கோழிப்பேடு ஒன்றிய அணியினர் முன்னணியிலே காணப்படுகிறார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த நிகழ்வினை நேரடியாக தொகுத்து வழங்குவதற்காக அந்த துஷ்யந்தன் அவர்களிடம் அழைத்து செல்கின்றோம். ஏனெனில் வைத்திய குழுமத்தினுடைய சித்திரை குழுமம் 2025 சிறப்பு நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக இடம்பெற இருக்கின்ற இந்த பொன்னான நேரத்திலே சித்திரை பிறந்தால் எமது கிராமத்திலே குதூகலம் பிறக்கின்றது. அந்த குதூகலத்திற்கு வலுவளிப்பது எமது வைதூக்கே. அந்த அடிப்படையிலே வைதூக்கையானது எளிதில் கிராமம் மட்டுமன்றி எமது பிரதேசம், மாவட்டம், மாகாணம், தேசிய ரீதியிலே அத்தனை உள்ளங்களையும் கவனித்தக்க வகையிலே பல்வேறு நிகழ்வுகளை அரங்கேற்றுவதை தாங்கள் அறிந்து முடியும். அந்த வகையிலே எமது எளிவில் கிராமமானது கடந்த காலங்களிலே இந்த கரைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியிலே பல்வேறு வீரர்களை கொண்டு கண்ணகி விளையாட்டுக் கழகமாக பல்வேறு கிராமங்களுக்கு சென்று பல்வேறு வெற்றி வகைகளை சூடிய ஒரு கிராமம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் எமது கரைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியானது வைத்தியர்களுடைய ஏற்பாட்டிலே சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கோழிப்பேடு ஒன்றியம் மற்றும் சென்ட் ஜோசப் அணியினர் இங்கே போதிக் கொண்டிருக்கின்றார்கள். தற்போது கல நிறுவனத்தின்படி பெற்றிருக்கின்ற புள்ளிகள் 21 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். இந்த சுற்றுப் போட்டி நிறைவேற்றிருக்கின்ற முதலாவது சுற்றுப் போட்டியிலே கோழிப்பேடு ஒன்றியம் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதே நேரம் சென்ட் ஜோசப் தனி 17 புள்ளிகளை மாத்திரம் பெற்றிருக்கின்றது. சுற்றுப் போட்டியிலே தற்போது வைதூக்கு அதாவது கலைப்பந்தார் சுற்றுப் போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கின்றது. 2வது சுற்றிலே யார் வெற்றி பெறுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். கண்ணகி விளையாட்டுக் கழகமாக அன்று முதல் பல்வேறு கலைப்பந்தார் சுற்றுப் போட்டிகள் நாம் இந்த கிராமத்திலே சிறுவராக இருந்த போது கண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இங்கே வீட்டிருக்கின்ற மதிப்புக்குரிய அதிபர் பரமானந்தம் அதிபர் கூட சிறப்பான ஒரு கலைப்பந்தாட்ட வீரர். அவருடைய விளையாட்டுகளை நாங்கள் ரசித்திருக்கின்றோம். சிறுவனாக நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். பல்வேறு நபர்கள் இந்த கலைப்பந்தார் சுற்றுப் போட்டியிலே இரவில் கிராமத்திலே விளையாடிய வரலாறை நாங்கள் சிறுவராக இருந்து கண்டிருக்கின்றோம். அந்த சிறுவராக இருந்து கண்ட ஒரு மாவீரன் கலைப்பந்தாட்டத்திலே இங்கே பரமானந்த மாதவர்கள் இருக்கின்றார். அவர்களை நாங்கள் கௌரவப்படுத்துகின்றோம். எமது வைதூக்கே இன்றும் கிராமத்தில் இருக்கின்ற அத்தனை ரசிகர்களையும் அத்தனை வீரர்களையும் ஊக்கப்படுத்துவதும் மாத்திரமன்றி சமய ரீதியாக, சமூக ரீதியாக, கலை ரீதியாக எவ்வாறான செயற்பாடுகள் கலை கலாச்சார விளையாட்டு ரீதியாக இந்த கிராமத்திலே இருந்து பல்வேறு வீரர்களை உருவாக்கும் என்பதில் எந்த மாற்ற கருத்துமில்லை. தற்போது எமது வைதூக்கே 40 ஆண்டுகளை கடந்திருந்தாலும் வைதூக்கினுடைய செயற்பாடு ஒவ்வொன்றும் எமது கிராமத்தில் இருக்கின்ற அத்தனை உள்ளங்களையும், அத்தனை வீரர்களையும், அத்தனை கலை ரசிகர்களையும் மகிழ்வித்திருக்கின்றது. சமூகத்திலே காண்கின்ற
எவ்வாறான குறைகள் ஏற்படுகின்றதோ, எவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுகின்றதோ, அந்த அனர்த்தங்களின் போது மக்களுக்காக மக்களாக நின்று உயிர் கொடுத்து போராடிய ஒரு கழகம். அந்த கழகம் இன்று 2025ஆம் ஆண்டிலே 40 ஆண்டுகள் நடத்துகின்ற இந்த கலாச்சார சித்திரை புதுவரத்திலே 40 ஆண்டுகளை எட்டி இருக்கின்றது என்றால் அது மேலும் பல்வேறு ஆண்டுகளை இந்த கிராமத்தில் இருந்து மக்களுக்காகவும், வீரர்களுக்காகவும், கலைஞர்களுக்காகவும், சமூக செயற்பாளர்களுக்காகவும் விட்டுச் சென்று தற்போது ஆரம்பிக்கின்றது 2வது சுற்றுப் போட்டி. 2வது சுற்றுப் போட்டியிலே தற்போது இங்கே களமாட தயாராகின்றார்கள் சென்ட் ஜோசப் மற்றும் கோயில்பெரு ஒன்றியம். தற்போது பார்வையாளர்களுக்கு நாங்கள் அறிவிப்பு விடுக்கின்றோம். உங்களுடைய கழக வீரர்களை விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் அந்த எல்லை கோட்டை விட்டு சற்று அகன்று நிற்பதனூடாக அவர்களுக்கு இடையூறு இல்லாமல் அவர்கள் இந்த விளையாட்டிலே வெற்றியாக செய்ய முடியும். எனவே நீங்கள் தயவு செய்து அகன்று நில்லுங்கள். அந்த எல்லைக்கோட்டை தாண்டி அந்த பந்து வருகின்ற வேளையிலே அந்த பந்து எடுப்பதற்காக அந்த வீரர் ஓடி வருவார். அது அந்த வேளையில் நீங்கள் இடையூறாக இருக்காமல் அந்த இடையூறு உங்களுக்கும் இடையூறாகவும் அந்த வீரருக்கும் இடையூறாகவும் காணப்படும். எனவே தயவு செய்து அந்த எல்லைக்கோட்டை விட்டு அகன்று நின்று பார்வையிடுங்கள். அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் என உங்களுடைய கோரிக்கைகளுடன் தொடர்ச்சியாக முதலாவது சுற்றானது இடம்பெற்று முடிவெற்றிருக்கின்றது. அந்த வகையில் முதலாவது சுற்றில் கோயில்பேரு ஒன்றிய அணியினர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். தற்போது 2வது சுற்றானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் 2வது சுற்றில் சென்ட் ஜோசப் அணியினரும் கோயில்பேரு ஒன்றியம் அணியினரும் 1-1 என்ற வீதத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது சென்ட் ஜோசப் அணியினர் இரண்டு புள்ளிகளை பெற்று ஒரு புள்ளி வித்தியாசத்திலே முன்னணியிலே காணப்படுகின்றார்கள். தற்பொழுது கோயில்பேரு ஒன்றிய அணியினருக்கு மேலும் ஒரு புள்ளிகள் கிடைக்கப்பெற இரு அணிகளும் சமனான முறையிலே போட்டியிலே களமாடிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த 2 அணிகளும் நிச்சயமாக பலம் வாய்ந்த அணிகள். இந்த போட்டியிலே எந்த அணி வெற்றி பெறும் நீயா நானா என்கின்ற வகையிலே ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பொறுப்பிருந்து பார்க்க வேண்டும். தற்பொழுது சென்ட் ஜோசப் அணியினர் மேலும் ஒரு புள்ளியை பெற்று ஒரு புள்ளி வித்தியாசத்திலே முதலாவது இடத்திலே காணப்படுகிறார்கள். அந்த வகையிலே எனது பெருமின் வைசேருடைய 40வது ஆண்டினை முன்னிட்டு இடம்பெறுகின்ற சூப்பர் குழுக்களும் 2025 நிகழ்வோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த கரப்பந்தாட்ட போட்டியானது இன்று காலையிலே ஆரம்பிக்கப்பட்டு 7 பொருளிலேயும் மிகவும் கண்ணாமலை சென்ட் ஜோசப் அணியினர் 3 புள்ளிகள் வித்தியாசத்திலே முன்னணியிலே காணப்படுகிறார்கள்.
ஒன்றிய அணியினருக்கு மேலும் 1 புள்ளிகளை பெற அங்கே புள்ளிகளின் மொத்த எண்ணிக்கை 4ஆக அதிகரிக்கப்பட்டது. சென்ட் ஜோசப் அணியினருடைய புள்ளிகள் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்து 2 புள்ளிகள் வித்தியாசத்தில் சென்ட் ஜோசப் அணியினர் முன்னிலையில் காணப்படுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அணி உறுதியாக வெற்றி பெறும் என்பதனை மேலும் இங்கு சென்ட் ஜோசப் அணியினருக்கு 1 புள்ளிகள் கிடைக்கப்பெற மொத்தமாக 7 புள்ளிகளை பெற்று 3 புள்ளிகள் வித்தியாசத்திலே முன்னணியிலே காணப்படுகிறார்கள் சென்ட் ஜோசப் அணியினர். இரு அணிகளும் பலமான அணிகள் இரு அணிகளுடைய வீரர்களும் தனது ஆக்கப்பூர்வமான திறமையை வெளிக்காட்டிய வண்ணம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த வகையிலும் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்குவதற்காக நம்ம யார் வருவோடு உங்களை அழைத்துக் கொள்கின்றோம். தற்பொழுது 6-8 என்ற கணக்கில் 8-6 என்ற கணக்கில் தற்பொழுது சென்ட் ஜோசப் அணியினர் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இறுதிப் போட்டியிலே முதலாவது சுற்றிலே ஒன்றிய அணியினர் வெற்றியிருக்கின்ற அந்த வேளையிலே 2வது சுற்று தற்பொழுது பக்கங்கள் மாற்றப்பட்டு தற்பொழுது போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 6-8 என்ற அடிப்படையில் 2 அணிகளும் பல பிரித்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் மீண்டும் ஒரு ஒன்றியம் சார்பாக ஒரு பாயிண்ட் அதிகரித்திருக்கின்றது. ஒன்றியம் சார்பாக ஒரு புள்ளி அதிகரித்து 7 புள்ளிகளை ஒன்றியம் பெற்றிருக்கிறார்கள். 7-8 என்ற கணக்கிலே 1 புள்ளிகள் வித்தியாசத்தில் தற்பொழுது சென்ட் ஜோசப் அணியினர் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். சென்ட் ஜோசப் அணியினருக்கு இந்த புள்ளி அதிகரித்திருக்கின்றது. 9 பாயிண்ட் பெற்றிருக்கிறார்கள். 9-7 என்ற கணக்கிலே ஜோசப் அணியினர் தற்பொழுது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2வது சுற்று தீர்க்கமான சுற்று. இந்த 2வது சுற்றிலே கோழிப்பொருள் ஒன்றிய அணியினர் வெற்றி பெறுகின்ற போது இந்த போட்டி நிறைவேற்றி வரும். அப்படி இல்லாத இந்த போட்டியிலே சென்ட் ஜோசப் அணியினர் 2வது சுற்றில் வெட்டப்படுத்த போதும் அதை சீக்கிரம் தீர்மானமிக்க 3வது சுற்று இடம்பெறும் என்பதை நாங்கள் இந்த உரையிலே அறிவித்திருக்கின்றோம். சிறப்பான முறையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதனுடைய சென்ட் ஜோசப் அணியினர் சிறப்பான முறையிலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் சார்பாக இன்னொரு புள்ளி அதிகரித்திருக்கின்றது. தற்போது 8 போட்டிகளை கொண்டிருக்கிறார்கள். 8-9 என்ற அடிப்படையில் 1 போட்டி வித்தியாசத்தில் தற்பொழுது சென்ட் ஜோசப் அணியினர் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். என்ற அடிப்படையில் சென்ட் ஜோசப் அணியினர் முன்னிலையை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். கலைக்கழகம் 40வது ஆண்டாக 40வது முறையாக நடைபெறுகின்ற இந்த சிந்தனை குதூகலம் விளையாட்டு நிகழ்ச்சியில் முதலாவது நிகழ்வாக கரப்பந்தாட்ட சுற்று போட்டியானது இடம்பெற்று தற்பொழுது இறுதிப் போட்டியை நோக்கி இந்த போட்டி நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தன்னமுனை சென்ட் ஜோசப் அணியினரும் கோயில் பொருதிவு ஒன்றிய அணியினரும் தற்பொழுது இறுதிப் போட்டியிலே தீர்மானமிக்க இறுதி சுற்றிலே பல பரிசுகளை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது 2வது சுற்று இடம்பெறுகின்ற நிலையில் சென்ட் ஜோசப் அணியினர் 11 புள்ளிகளையும் கோயில் பொருதிவு ஒன்றிய அணியினர் 9 புள்ளிகளையும் பெற்று தற்பொழுது பல பரிசுகளை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னமுனை சென்ட் ஜோசப் அணி ஒரு புள்ளியை பெற்றுக் கொள்கிறது. தற்பொழுது 12 பயிற்சிகளை பெற்றிருக்கிறார்கள். 12-9 என்ற அடிப்படையில் 3 பயிற்சிகள் வித்தியாசத்தில் தற்பொழுது சென்ட் ஜோசப் அணியினர் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள்.
அங்கே ஒன்றிய மணி தற்பொழுது பந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு புள்ளி அதிகரிக்கின்றது. 10-12 அடிப்படையில் தற்பொழுது தொடர்ந்து சென்ட் ஜோசப் அணியினர் 2 புள்ளிகள் வித்தியாசத்திலே முன்னிலை பெற்று வருகின்றார்கள். அதேபோல 12 போட்டிகளை சென்ட் ஜோசப் அணியினரும் பெற்று தற்பொழுது ஆடி வருகின்றார்கள். அணி சார்பாக இன்னும் ஒரு சிறந்த ஒரு ஆட்டம் என்றுதான் கூறப்பட்டு கோயில்படுத்தி ஒன்றிய அணியினுடைய வீரர் சிறந்த முறையில் அந்த பந்தினை தடுத்திருந்தார். சிறப்பான முறையில் காப்பத்தை தடுத்து அதை எதிரணியினுடைய பக்கத்துக்கு அனுப்பியிருந்தார். தற்பொழுது 12 புள்ளிகளை 12க்கு 12 என்ற புள்ளிகள் அணியில் 2 அணிகளும் சமநிலையால் மீண்டும் ஒன்றிய அணிக்கு அந்த வாய்ப்புகள் அதிகரிக்கின்றது. 13 போட்டிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். 13-12 அடிப்படையில் கோயில்படுத்தி ஒன்றிய அணியினர் முன்னிலை பெற்று வருகிறார்கள். சந்தோஷப் அணியினர் இன்னும் புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். 13-13 என்ற அடிப்படையில் 2 அணிகளும் தற்பொழுது சமநிலையிலே பெற்று ஆடி வருகின்றார்கள். ஒன்றிய அணி சார்பாக இன்னும் ஒரு புள்ளி அதிகரிக்கின்றது. 14 புள்ளிகளை ஒன்றியம் பெற்றுகின்றார்கள். அதே வேளையில் 13 புள்ளிகளை 14-14 என்ற அடிப்படையில் 2 அணியினரும் தற்போது சமநிலை பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் 2 அணியினரும் ஏட்டுக்கு போட்டியாக விட்டுக் கொடுக்காமல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 14-14 என்ற அடிப்படையில் 2 அணிகளும் சமநிலை பெற்றிருக்கிறார்கள். 15 புள்ளிகளை சென்ட் ஜோசப் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். 15-14 என்ற அடிப்படையில் இன்று கர்நாடக சென்ட் ஜோசப் அணியினர் முன்னிலை பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒன்றியம் சார்பாக ஒரு புள்ளி அதிகரிக்கின்றது. இப்பொழுது 2 அணிகளும் சமநிலையில் இருக்கிறார்கள். ஒரு அணி ஏறுகிறது, மற்ற அணி இறங்குகிறது. மீண்டும் அந்த அணி ஏறுகிறது, மற்ற அணி இறங்குகிறது. 2 அணிகளும் போட்டிக்கு போட்டியாக சமனுக்கு சமனாக விளையாடி கொண்டிருந்தார்கள். தற்பொழுது ஸ்கோர் லெவல் செய்யப்பட்டிருக்கின்றது. 15-12 என்ற அடிப்படையில் 2 அணிகளும் சமநிலை பெற்று ஆடி வருகின்றார்கள். பொறுப்பாக போட்டியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பந்துக்கு ஓய்வே இல்லாமல் பந்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. தற்பொழுது அடுத்த ஸ்கோரினை யார் கொடுத்துக் கொண்டார்? அடுத்த ஸ்கோரினை போட்டிருக்கிறார்கள். விறுவிறுப்பாக நடந்த போட்டி அந்த பந்துகளுக்கு ஓய்வே இல்லாமல் 2 அணிகளும் மாறி மாறி பந்தனை போட்டு வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது 16 புள்ளிகளை சென்ட் ஜோசப் அணியினரும் 15 புள்ளிகளை ஒன்றியம் 16 புள்ளிகளை ஒன்றியமும் அதேபோல 15 புள்ளிகளை சென்ட் ஜோசப் அணியினரும் பெற்று தற்பொழுது ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 16-15 அடிப்படையில் ஒன்றியம் தற்பொழுது முன்னிலை பெற்று வருகிறார்கள். சிறப்பான ஆட்டம். அது ஒன்றியம் சிறப்பான ஆட்டம். சிறப்பான ஒரு ஸ்பேசினை தெரிவு செய்து அந்த ஸ்பேஸுக்குள் அந்த பந்தனை அனுப்பியிருந்தார்கள். சிறப்பான ஒரு ஆட்டம் என்றுதான் கூற வேண்டும். தற்பொழுது ஸ்கோர் ஒன்றியத்தினுடைய ஸ்கோர் தற்பொழுது ஏறிக்கொண்டிருக்கின்றது. 17 புள்ளிகளை 17 போஸ்ட்களை ஒன்றியமும் அதேபோல 15 போஸ்ட்களை சென்ட் ஜோசப் அணியினரும் பெற்று தற்பொழுது ஆடி வருகின்றார்கள். நாங்கள் இதுவரையில் இதுக்கு முன்னர் இடம்பெற்ற அரையிறுதி போட்டி இந்த கோயில்படுத்தி ஒன்றியம் அணியை விளையாடிய அனைத்து போட்டிகளையும் நாங்கள் அவதானிக்கின்ற போது அவர்களுக்கு 1-2 போட்டிகளை பெற்றால் தொடர்ந்து அந்த உத்வேகம் பெறுகின்றது. விட்டுக் கொடுக்காமல் போட்டிகளை அதிகரித்துக் கொண்டு செல்கிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது ஒன்றிய அணியில் ஒரு திடமான நம்பிக்கையோடு உறுதியோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒன்றிய அணி ஒரு புள்ளியை வசப்படுத்தியிருக்கிறார்கள். 18 அதிகரிக்கின்றது.
ஸ்கோர் 18 இருக்கின்றது. 18-15 என்ற அடிப்படையில் தற்பொழுது ஒன்றியம் முன்னிலைக்கு வருகின்றார்கள். தொடர்ந்து போட்டி தொடர்பான வன்மைகளை வழங்குவதற்காக நாங்கள் கலைஞர்களிடம் நாங்கள் ஒழுங்காகி வைக்கப்படுகின்றோம். தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியானது ஒன்றிய அணியினருக்கும் பன்னாமரை சென்ட் ஜோசப் அணியினருக்கும் இடையிலான போட்டியாகும். அந்த வகையில் தற்பொழுது கோழிக்கோடு ஒன்றிய அணியினர் 19 புள்ளிகளை பெற்று முன்னணியில் காணப்படுகின்றார்கள். சென்ட் ஜோசப் அணியினர் 15 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் 4 புள்ளிகள் வித்தியாசத்தில் கோழிக்கோடு ஒன்றிய அணியினருக்கு ஒரு புள்ளிகள் மொத்தமாக 20 புள்ளிகளை பெற்று முன்னணியில் கோழிக்கோடு ஒன்றிய அணியினர் முன்னணியில் காணப்படுகின்றார்கள். தற்பொழுது வெற்றியின் விளிம்பில் கோவில் பொழுது ஒன்றிய அணியினர் வெற்றியின் விளிம்புக்கு வந்துவிட்டார்கள். அந்த வெற்றியின் விளிம்பிலிருந்து அந்த விளிம்பினை திருப்பி திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் சென்ட் ஜோசப் அணியினர். சென்ட் ஜோசப் அணியின் சார்பாக இன்னும் ஒரு புள்ளி அதிகரித்திருக்கின்ற தற்பொழுது 19-க்கு 20-க்கு 17 என்ற அடிப்படையிலே வேட்டிக்கு போட்டியாக சென்ட் ஜோசப் அணியினர் விளையாடி கொண்டு வருகின்றார்கள். இந்த 2025 ஆண்டுக்காக சித்திரை குழுவலம் போட்டியிலுடைய குடியரசு இளவரசன் ஞாபகத்தை வெற்றி கடத்தினுடைய சேவையாளர்களாக ஒன்றிய அணியினர் வெற்றியாக கொண்டிருக்கிறார்கள். கோழிக்கோடு ஒன்றிய அணியினருக்கு மகிழ்ச்சியை சாதனையாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போட்டியில் இரண்டாவது பெற்ற தன்னாமுனை சென்ட் ஜோசப் அணியினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 2025 ஆண்டுக்கான பெருமை சம்மீனாக எமது ஒட்டக்கிழப்பு மாவட்டத்திலே தெரிவாகியிருக்கின்றார்கள். கோழிக்கோடு ஒன்றிய அணியினர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த போட்டியிலே முதலாம் இடத்தை பெற்ற கோழிக்கோடு ஒன்றிய அணியினருக்கும் அதேபோல 2ஆம் இடத்தை பெற்ற தன்னாமுனை சென்ட் ஜோசப் அணியினரையும் நாங்கள் இவ்விடத்துக்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம். இந்த போட்டியிலே இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி 1ஆம் 2ஆம் இடங்களை பெற்ற 2 அணியினருக்கும் பல பரிசும் பெருமதியான வெற்றிக்கணங்களும் வழங்கப்படும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். 1ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடத்தை பெற்ற 2 அணிகளுக்கும் பெருமதியான பணப்பரிசும் வழங்கப்படும் என்பதை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். மற்றொரு பாராட்டி வாழ்த்துவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சித்திரை புதுகலம் 2020 முதலில் கலப்பல்லாட்ட போட்டியிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் 15 அணிகள் உள்ளடக்கிய இந்த கலப்பல்லாட்ட போட்டியிலே இன்று வெற்றியாக சொல்லியிருக்கிறார்கள். கோழிக்கோடு ஒன்றிய அணியினர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற 2 அணிகளுக்கும் உரிய வெற்றிக்கணங்களும் பணப்பரிசுகளும் சித்திரை புதுகலம் கலகலாட்ட விளையாட்டுப் போட்டியுடைய அன்றைய அணிலும் மாயாவளியிலே இந்த 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறுகின்ற சித்திரை புதுகலம் கலை கலாச்சார விளையாட்டுப் போட்டியின் போது இந்த 2 அணிகளுக்குமான பணப்பரிசுகளும் வெற்றிக்கணங்களும் கலைஞரிடம் இந்த நாங்கள் அழைப்பு செல்கின்றோம்.
தொடர்ச்சியாக இந்த போட்டியானது இடம்பெற்று நன்றிகளை கூறி கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் எங்களுக்கு இந்த கணிகமன் ஆலய வெளிகொண்டதிலே எங்களுக்கு இந்த விளையாட்டு நடப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்த கண்ணகி அம்மன் ஆலய பரிமாற்ற சபையினருக்கு இந்த வேளையில் மருத்துவமான நன்றிகளை தெரிவித்துள்ளோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு ஒருங்கிணையும் வழங்கிய உரிமையாளருக்கும் இந்த வேளையில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோன்று இடம்பெறுகின்ற இந்த கரப்பந்தாட்ட போட்டிக்கு எங்களுக்கு பூரண ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அமரத்துவம் அடைந்த மூலம் இளங்குமார் ஆசிரியர் நினைவாக அன்னாரது குடும்பத்தினர் இளங்குமார் ஆசிரியர் அவர்கள் அன்னாரது குடும்பத்தினர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கழகத்தினுடைய மூத்த உறுப்பினர்கள் அதுபோன்று ஆலோசகர்கள் ஸ்தாபகர் அதுபோன்று நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் உறுப்பினர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக அறிவிப்பாளராகவும் கடமையாற்றிய யாதவருவன் விஸ்வநாதன் ஆகியோர்களுக்கு இந்த இடங்களில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். போட்டோ பிடிக்க போறீங்களா? ஓகே ஓகே டீம் அதோட போட்டோ பிடிங்க. உலகம் பிடிச்சு விடு, நல்லா பிடிச்சு விடு. இதுவரை இடம்பெற்ற இந்த சித்திரை குதூகலத்தை முன்னிட்டு இடம்பெற்ற கரப்பந்தாட்ட போட்டிகளில் முதன்முறையாக இந்த ஆண்டு கோயில் பொழுது 17 வருடங்களாக இடம்பெற்று வந்த இந்த கரப்பந்தாட்ட போட்டிகளில் முதன்முறையாக சம்பியனாக வென்றதினம் ராஜேஸ்வரர் இருக்கின்றார்கள். ஒன்றிய மணியினர். எனவே வரலாற்றில் எளிமை கிராமத்தில் நடத்தப்பட்ட சித்திரை குதூகலம் கரப்பந்தாட்ட போட்டியில் முதன்முறையாக சம்பியனாக மகுடம் சூடிய கோயில் பொறுப்பு ஒன்றிய மனிதருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த போட்டி இடம்பெறுவதற்கு காலை முதல் இன்று வரை வேலை செய்து ஒத்துழைத்த அனைத்து நிறுவனங்களுக்கும் எங்களுடைய மானசீகமான நன்றிகளை தெரிவித்து விடுவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். யார் தூண்டா தூண் ஒன்றியத்துல தூண் லைவ் ஒன்றியத்துல உறுப்பு லைவா பேஸ்புக்ல ஜினி ஜினி தம்பி என்ன படி வாங்கிட்டு வர்றாங்க படி வாங்க அந்த பொடியை 500 காசு தங்கடையா தம்பியை பாருங்க யாரு என்னதுல வந்து